ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வித்தைக்காரன் அப்படின்னு சதீஷ் சார் அவரோட நடிப்பில் வெளிவந்த அந்த படம் இப்போது அமேசான் பிரைமில் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏன் பார்க்கணும் அந்த படம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வித்தைக்காரன், மெஜிஷியன் ஆர் மகேந்திரவாதி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த இதுதான் அந்த படத்தோட மீனிங். ஸோ அதில் எடுத்தோடனே ஒரு தாட் அழகாக சொல்லியிருப்பாங்க, நம்ம ஏமாறுறோம், இந்த உலகத்துலேயும் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறது நம்ம ஏமாறுறது தான். பட் ஏமாறுறோன்னு தெரிஞ்சுமே போய் காசு கொடுத்து பார்க்குறோன்னா அது மெஜிஷியனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது அது உண்மை தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்மளை ஏமாத்துறாரு கிட்டத்தட்ட, பட் ஆனால் அது வியப்பாக இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் பார்க்குறோம். ஸோ அதனால தான் வித்தைக்காரன். இந்த படத்தோட டைட்டில் வித்தைக்காரன் என்னென்னா, அவர் ஒன் ஆஃப் த மெஜிஷியன். ஸோ எடுத்தோடனே ட்வின்ஸாக காமிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த ட்வின்ஸ் ஹவுஸ் தான் ஏதோ ஆகும் அப்படின்னு நம்ம இன்டர்வல் ஆஃப்டரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அதை கிளைமேக்ஸில் வச்சு முடிக்கிறாங்க அந்த ட்வின்ஸை. மற்றபடி இன்பிட்வீனில் அந்த ட்வின்ஸோட கேரக்டரில் நம்மளை குழப்பறதுக்காக தான் காமிச்சிருக்காங்கன்னு தான் கடைசியாக கிளாரிஃபை ஆகும். தென் ஃபைனலி கண்ணாடி போட்டு ஒரு சதீஷ் இருப்பார். ஸோ அவர் கால் பண்ணி நார்மல் வெற்றி அப்படின்ற கேரக்டரில் அவர் சதீஷ் கால் பண்ணுற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் த வித்தைக்காரன். இதுதான் டைட்டில் கார்டு எதுக்குன்னா, அவர் மெஜிஷியன் வெற்றின்ற கேரக்டர். தென் கடைசிலேயே மேஜிக் பண்ணுற மாதிரி ஒரு அழகான சீக்வன்ஸ் வச்சு படத்தை அழகாக முடிக்கிறாங்க. ஸோ பிஃபோர் தட் படத்தோட ஸ்டோரி அண்ட் பிளாட் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரோவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சிம்ரன் குப்தா, தென் ஆனந்த்ராஜ் சார், சுப்ரமணியம் சிவா, தென் ஜான் விஜய், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்னால் எல்லாருமே கிட்டத்தட்ட பெஸ்ட் கேரக்டர். ஆனந்த்ராஜ் சார்லாம் பார்க்கும்போது வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். தென் அவர் அந்த மியூசிக்கோட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரியலி. தென் சதீஷ் சார் அவரோட ஹீரோயிசம் ஓரளவு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த படத்தில். தென் காமெடியன்ஸாக பண்ணியிருக்க ஆனந்த் சார் கூட இருக்க அந்த 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருக்கும். தென் கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொள்ளையடிக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு தங்கத்தை கடத்தி கொள்ளையடிக்கிறாங்க. தென் செகண்ட் ஹாஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த ஏர்போர்ட்டில் இந்த வைரம் ஒரு பொம்மைக்குள்ளே இருக்குது, அந்த பொம்மையை கொள்ளையடிக்கிறாங்க, அந்த பொம்மையைக்குள்ள வைரத்தை திருடி வராங்க அப்படின்றதான் கதை. அதை எப்படி திருடினாங்க, அதுக்கு அவங்க மேற்கொண்ட விதங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி தான் படம் ஃபுல்லாக இருக்குது. தென் அதுக்கு அவர் முதல் தங்கத்தையும் அந்த பணத்தை அந்த ஏடிஎம் கேஷை திருடும் போது ஒரு சொல்லியிருப்பார். அவரை ஐ திங்க் அடித்து போட்டு இது பண்ணிட்டோடனே அவர் கோமா போகிற மாதிரி கிட்டத்தட்ட காமிச்சிருப்பாங்க. கோமாவில் அந்த 1 டே அம்னீஷியா மாதிரி கிட்டத்தட்ட காமிச்சிட்டு, தென் ஃபைனலி கிட்டத்தட்ட இது எல்லாமே அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு ஃபைனல் ரிவீல் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்ல ட்விஸ்ட்டாக தான் படம் இருந்துச்சு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ நல்லாயிருக்கும் அது பார்த்தீங்கன்னா. அது இன்ட்ரெஸ்டிங்காக, இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் அதுக்கு முன்னாடி படம் போய் பார்த்துட்டு வந்ததை பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். தென் சிம்ரன் குப்தா அவங்களுமே நீட்டான தெளிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்கள ஏமாத்துறதா இருக்கட்டும், தென் அவரை ஏமாற்றி அதுக்கு ஒரு ஸ்டோரி விடுறதா இருக்கட்டும், அவருக்கு ஒரு சின்ன லவ் ஸ்டோரி அதை அந்த பக்கம் சொல்லுவாங்க ப்ரீவியஸில். தென் அதுவுமே இவரோட இதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், ஸோ தட் வெற்றின்ற அது ரியலாக வெற்றின்ற கேரக்டர் இந்த ரியல் அங்கே ஸ்வீப்பராக வேலை பார்த்துட்ருப்பார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அங்கே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்ப்ளாயெல்லாம் வாங்கியிருக்காரு, அதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது ரியல் ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போது தென் அந்த தண்ணியை வச்சு கடைசியில் இது பண்ணுறது. ஸோ நிறையா மெனி நல்ல சீன்ஸ் இருக்குது. ஸோ சும்மா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா வித்தைக்காரன் நீங்கள் போய் அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றமே இல்லாமல் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படமாக தான் வித்தைக்காரன் இருக்கும். ஸோ வித்தைக்காரன் கடைசியாக நல்லாவே முடிச்சிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஹோல் நல்ல பார்த்தோம் அப்படின்ற ஃபீலில் தான் இருக்கும். ஸோ ரியலி சூப்பர் படம். ஸோ அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகியிருக்கு, கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.